உங்களுக்கு சுக்கிரன் ரொம்ப நல்லா இருக்கிறாங்க. ரொம்ப வருஷமா துலாம் பல துயரங்களை பார்த்து வந்தாச்சு. சமீப காலமா தான் லைஃப்ல நிறைய சேஞ்சஸ் பார்த்துட்டு இருப்பாங்க துலாம்ல இருக்கிறவங்க. இது ஒரு தெய்வ அனுகிரகம். பெருமாளின் அனுகிரகம் நிறைய இருக்கும் துலாம் ராசியில இருக்கவங்களுக்கு. லக்ஷ்மியின் அனுகிரகம் நிறைய இருக்கும். பெண் தெய்வத்தின் சக்தி அதிகமா இருந்து பாதுகாத்துட்டே இருக்கும் துலாம் ராசியில இருக்கவங்களுக்கு. அதோடைய முன்னோர்களுடைய அரவணைப்பும் துலாமுக்கு உண்டு அப்படின்னு ஒண்ணு இருக்கு. துலாம் என்னதான் சோதனை காலத்துக்கு போனாலுமே ஏதோ ஒன்று காப்பாத்திடும் அப்படிங்கிறதும் துலாமுக்கு ஒரு வரம். துலாமுக்கு சுக்கிரன் ரொம்ப நல்லா இருக்கு அப்படிங்கும் பொழுது சுக்கிரன் சம்பந்தப்பட்ட விஷயங்களை நீங்கள் தொடும் பொழுது அது ரீதியான தொழில் நீங்க போகும் பொழுது அது ரீதியான ஒரு ஜாப் நீங்க சூஸ் பண்ணும் பொழுது லைஃப் growth அப்படிங்கிறது கொடுக்கும். ஏன்னா குரு பயிற்சியில் இது சுக்கிரனுக்கான வருடமும் கூட. சுக்கிரன் ஒரு அளவா பயன்படுத்திக்கணும்னு ஒண்ணு இருக்குது. சுக்கிரனை அபரிதமா பயன்படுத்திக்கிட்டா என்ன ஆகும் அப்படின்னா, தவறான நட்பு சேர்க்கைகள் வரக்கூடிய சிச்சுவேஷன்ஸும் இப்ப துலாம்க்கு இருக்கு. அதையும் துலாம் கவனத்துல வச்சுக்கணும். யாரோட பழகுறோம் அப்படிங்கிறதும் ரொம்ப ரொம்ப அவசியம். நட்பு வட்டாரத்தில் கவனம். உங்கள பத்தின எந்த விஷயத்தையும் நீங்க போயிட்டு ஓப்பன் அப் பண்ணி சொல்லிடுறீங்க. இந்த சோஷியல் மீடியால எங்கேயாவது ஒரு ப்ராப்ளம் உங்களுக்கு வந்துரும். உங்களுடைய பெர்சனல் பிக்சர்ஸ் நீங்க ஷேர் பண்றீங்க, பெர்சனல் விஷயத்த நீங்க ஷேர் பண்றீங்க அப்படிங்கும் பொழுது மிக மிக கவனமாகவே நீங்க இருக்கணும்.